என் அன்பு குழந்தையே, உனக்காக உன் ஓம் சக்திதாய், உனக்கான பெண் தெய்வமாய், உனக்கான சுப செய்தியை கொண்டு வந்திருக்கின்றேன். உன் மனம் நிறைந்த மஞ்சள் குங்குமத்தோடு சீரும் சிறப்புமாய் நீ வாழப்போகும் நேரம் வந்துவிட்டது. உனக்காகவே நான் இங்கு வந்துள்ளேன். எனது இந்த ஆசைகளை முழுமையாக பெற்றுக்கொள். எனது இந்த வார்த்தைகள் உனது வாழ்க்கையில் பலிக்கும் நேரம் வந்துவிட்டது. நீ உன் வாழ்வில் மென்மேலும் உயர்ந்து மகிழ்ச்சியடைய போகின்றாய். யார் யார் உன்னை வெறுத்தார்களோ, யார் யார் உன்னை உதாசீனப்படுத்தினார்களோ எல்லாவற்றையும் நான் பார்த்து கொண்டிருக்கின்றேன். கவலைப்படாமல் இரு, நான் இருக்கின்றேன். யார் மீதும் கோபப்பட வேண்டாம். நீ தினமும் வழிபடும் என்னையே கண்ணில்லாதவள், சக்தி இல்லாதவள், வெறும் கல் என்று சொல்கின்றார்கள். நான் பொறுமையாக இல்லையா? நீயும் பொறுமையாக இரு. உனக்கு வரும் அனைத்தையும் இந்த ஓம் சக்தி நான் பார்த்து கொள்கின்றேன். என்னை மீறி எதுவும் நடக்காது செல்லமே, கலங்காமல் இரு. உன் கவலைகள் அனைத்தையும் பொடிப்படியாக போகின்றேன். உன் கண்முன்னே உன் இன்பத்தை நீ பார்க்க போகின்றாய். நீ இழந்ததையெல்லாம் மீட்டு பெறப்போகின்றாய். அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் சர்வ நிச்சயமாக இது உண்மை. உன் கவலைகள் அனைத்துமே பொடிப்படியாக போகின்றேன். உன் கண்முன்னே உன் இன்பத்தை பார்க்க போகின்றாய். நீ இழந்ததை எல்லாம் மீண்டும் பெறப்போகின்றாய். அனைத்தும் உன்னை நாடி வரும் நேரம் வந்துவிட்டது. சர்வ நிச்சயமாக இது உன் கைகளில் வந்து சேரும் நேரம். உன் கை ஓங்கி நிற்கும் நேரமும் இதுவே. உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் வெகு விரைவில் நடக்கப் போகின்றது. காரணம் புரிகிறதா? உனக்கான ஒதுக்கிய நல்ல நேரம் வந்துவிட்டது என்ற அர்த்தம். ஏன் எனக்கு மட்டும் இத்தனை சோதனை தருகிறீர்கள்? என் வேண்டுதல்கள் மட்டும் நிறைவேறவில்லையே என்று என்னை பார்த்து வருந்துகிறாய். எனக்காக எதுவும் செய்ய மாட்டியா அம்மா என்று கோபப்படுகிறாய். நிச்சயம் உன் சோதனைகளை நான் முறியடிப்பேன். உனக்கான நேரம் உன்னை இப்படி சிந்திக்க வைக்கிறது. இதில் உன் தவறு ஒன்றுமில்லை என் செல்லமே. நீ வீணாக எல்லாவற்றையும் போட்டு குழப்பிக்கொள்ளாதே. உனக்கு தேவையானது அனைத்தும் விரைவிலேயே உன்னை தேடி வரும். ஒவ்வொரு முறையும் உனக்கான நல்ல நேரம் வரும் என்று கூறிவிட்டேன் அல்லவா? அதே போல நீயும் நம்பிக்கையோடு இரு. உனக்கு நல்ல காலம் வந்துவிட்டது என் செல்லமே. எல்லாம் சுமூகமாய் முடியும். உன்னை தனியாக விட்டுவிட்டார்கள் என்று புலம்புகின்றாய். குழந்தையே, இந்த உலகில் தனியாக எவரும் இல்லை. உனக்கு துணை நானே, உன்னோடு உன் அம்மா நான் இருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைத்த மறுகணமே நான் உன்னோடு இருப்பேன். இன்று உன்னிடம் நான் சேர்க்க வந்த தித்திப்பான செய்தியை கூறுகிறேன் கேள். உன் வாழ்வில் மங்களம் கூடும் நேரம் வந்துவிட்டது. நீ எதிர்பார்த்த நேரத்தில், எதிர்பாராத தருணத்தில் மகிழ்ச்சியான செய்தியை கேட்கப் போகின்றாய். மாவிலை தோரணங்களுடன், உற்றார் உறவினர்களுடன் உன் வீடு களை கட்டப் போகின்றது. மஞ்சள் குங்குமம் வாசனை திரவியங்கள் என உன் மனம் நீ சந்தோஷத்தில் தித்திக்கப் போகின்றாய். உனக்காக நான் குறித்த நேரமும் வந்துவிட்டது. கண்களை துடைத்து கொண்டு உற்சாகமாய் இருந்து வாய் என் செல்லமே. இன்று முதல் உனக்கான காலம் துவங்கிவிட்டது. கலங்காதே செல்லமே. இனி அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். என் பிள்ளையே, உன் வாழ்வில் நிகழ்ந்த விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில் தான் நிகழ்கின்றது. நீ உலகம் என்று நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று என்னிடம் சொல்லி அழுகின்றாய். அவர்கள் ஏன் இப்படி நடக்கிறார்கள்? நான் செய்வதெல்லாம் தவறு சொல்கிறார்கள் என்று வருந்து கொண்டிருக்கிறாய். என் குழந்தையே, அந்த அளவிற்கு தள்ளி இருக்கிறது உன் சூழ்நிலை. அதற்கு நான் எப்படி காரணமாவேன் அம்மா என்று தானே புலம்புகின்றாய்? இந்த சூழ்நிலைகளை விட்டுவிடு. நான் உனக்காக தான் இருக்கின்றேன். உன் அன்னை உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நீ என்னை விட்டு விலகவும் விடமாட்டேன். உனக்கான அனைத்தையும் நான் நல்லதாக மாற்றி கொடுப்பேன். குழந்தையே, உன் அன்னை நான் என்றுமே உனக்கு துணையாக இருப்பேன். உன் கண்ணீரை நான் கண்டேன். உன் வீட்டில் எந்த கொடிய நோயும் தீய சக்தியும் நெருங்காமல் நான் பார்த்து கொள்கின்றேன். உன்னை எந்த தீய சக்தியும் நெருங்க நான் அனுமதிக்க மாட்டேன். உன் பாரங்களை எல்லாம் என் பாதத்தில் தளர்த்திவிடு. அதை நான் பார்த்து கொள்கின்றேன். அதை சரியாக்குவது என் பொறுப்பு. தன்னம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. என்னை நம்பி வருபவர்களுக்கு ஏமாற்றம் என்ற ஒன்றுக்கு இடமே இல்லை. குழந்தையே, அது ஆதிபராசக்தியான பிள்ளைகளுக்கு நன்றாகவே தெரியும். உன் மன அளவில் தைரியமாக இருந்தால்தான் வாழ்வில் தைரியமாக செயல்பட முடியும். நீ நம்பிக்கையோடு உன் கடமைகளை செய். நல்ல எதிர்காலம் உனக்காக காத்திருக்கிறது. நீ விரும்பிய அனைத்து வளங்களும் உன்னை வந்து சேரும் நேரம் இது. என் பெயரை உச்சரித்து கொண்டே இரு. நீ நினைத்த காரியங்கள் நிறைவேறும். நல்லதே நடக்கும். வாழ்க்கையில் நினைப்பதொன்று, ஆனால் நடப்பது வேறொன்று. ஏன் இப்படி நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்று புரியாமல் அதையே நினைத்து கவலை கொள்ளாதே. பயப்படாதே. துன்பத்தில் இருக்கும் பொழுது அதை கண்டு ஓடாதே. குழந்தையே, நின்று தைரியமாக முன்னேறி செல்ல பழகு. முதலில் நீ ஒன்றை புரிந்து கொள். மற்றவர்கள் போல் நாமும் இருக்க வேண்டும் என்றால் அதில் நீ தோல்விதான் அடைவாய். என்றும் நீ நீயாக இருந்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும். ஒருபோதும் தோல்வி என்று எதையும் நினைத்து பயப்படாதே. உன் அருகில்தான் உன் அன்னை நான் இருக்கின்றேன். உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும். காத்திரு செல்லமே. அதற்கான காலமும் நேரமும் கூடி வந்துவிட்டது. நல்லதே நடக்கும். இப்பொழுது நீ வலுவான விதைக்கும்
வரம்புகளற்ற சதிக்கும் இடையே பயணித்து கொண்டிருக்கிறாய். நடக்கும் சூழ்நிலைகளை எல்லாம் விதி என்று புரிந்து கொள்வதா அல்லது அடுத்தவர்களின் சதி என்று எடுத்து போராடுவதா என்று உனக்கு இன்னும் புரியவில்லை. இப்பொழுது இந்த சூழ்நிலையில் நீ செய்வது என்னவென்று தெரியுமா? என்னை முழுவதுமாக பற்றிக்கொள் தங்கமே. ஏனென்றால் வலுவான விதியும் வலுவான சதியும் விளையாடி கொண்டிருக்கும் போது மதி சொல்லும் இடம் ஆன்மீக பற்று என்று இருந்தால் விதியும் சதியும் சாம்பலாகி ஆதிபராசக்தி கைகளால் நல்லதாக மாறி உன்னையே வந்து சேரும். என் பூரண ஆசிகளால் நான் அன்றே உனக்கு கூறினேன், என் விதி உன் விதியை மாற்றி தரும் என்று. உன்னை சுற்றி நடக்கும் சதிகளை முறியெடுக்க என் அருள் ஒன்றே போதும். விதியை மதியால் வெல்லலாம் என்பது கூட நீ அறிந்திருப்பாய் அல்லவா? எப்படி வெல்வது என்பதை கூறுகிறேன் கேள். எதிர்மறையான பேச்சுக்களையும் செயல்களையும் உன் முன்னால் மற்றவர்கள் நடத்தச் செய்வார்கள். உன்னை எரிச்சல் ஊட்டும், உன்னை கோபப்படுத்தும் விஷயங்களை மற்றவர்கள் உன் முன்னே செய்து கொண்டுதான் இருப்பார்கள். அவர்களுடைய செயல்கள் உன்னை கோபமும் எரிச்சலும் வெறுப்பும் உச்சத்திலும் கொண்டு போய் விடும். ஆனால் கவலை கொள்ளாதே, உன் மனதில் சில விஷயங்களில் இன்னும் தெளிவு தேவைப்படுகிறது. உன் மனம் பக்குவமடைய வேண்டியதாய் இருக்கிறது. அதை நீ கற்க வேண்டும் என்பதற்காகவே இத்தனை நிகழ்வுகளும். அமைதியாய் சுமூகமான வழியில் ஒரு விஷயத்தை கையாளும் பண்பு என்பது அறிவுடைமையை விளக்கும் சிறந்த பண்பாகும். உனக்கு எதிரான சதிகளும் விதிகளும் எத்தனை நடந்தாலும் அதை பார்த்து நீ பதற்றப்படாமல் பயப்படாமல் இரு. எதிர்த்து போராடுவதும் உன் சாமர்த்தியத்தை காட்டுவதும் இரண்டாவது பட்சம். முதலில் எப்படி சுமூகமாய் தீர்ப்பதென்பதை யோசி. ஒரு பாத்திரத்தை நீரின் கீழே அமர்த்தினால் கீழே செல்வது போலதான் இருக்கும். ஆனால் அது 2 மடங்கு முன்னோக்கி வந்துவிடும். இதுவே அதை தண்ணீரை அழுத்தாமல் விட்டுப்பார். அது குறிப்பிட்ட அளவு தண்ணீர் வந்தவுடன் தானாகவே கீழே சென்றுவிடும். அதுபோலதான் உன் சூழ்நிலைகளும் பிரச்சனைகளை பற்றிய கவலைப்பட்டு கொண்டே அதை பற்றியே சிந்தித்து கொண்டு உன் மனதை பாரமாக்கி கொண்டிருந்ததால் நீ எத்தனை அழுத்தம் தருகின்றாய் அத்தனை மடங்கு உன் பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்துவிடும். அதற்கு மாறாக நடப்பதெல்லாம் நடக்கட்டும், நான் பார்த்து கொள்கிறேன் என்று மனதளவில் நீ சக்தியை வளர்த்து கொண்டால் ஒரு கட்டத்தில் உன் பிரச்சனைகள் தானாகவே அமர்ந்துவிடும். இது புரிந்து கொண்டு செயல்படு. எதை பற்றியும் கவலைப்படாமல் மகிழ்ச்சியாய் இரு. என் குழந்தையே, நாளை நல்லதொரு விடியலை உன் அம்மா உனக்கு தரும். நல்ல செய்தி, நீ எதிர்பார்த்ததையே கொடுக்கும் நாள் ஏற்படும். உன் வாழ்க்கையில் அந்த திருப்பம் இருளை விலக்கி வெளிச்சத்தை ஏற்படுத்தும். அந்த நாளை நம்பிக்கையோடு எதிர்பார்த்து காத்திரு. வெற்றி உன்னிடத்தில் வந்து சேரும். இதுவரை எது நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அதற்கான நிகழ்வுகள் நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இரட்டிப்பாக கிடைக்கப் போகிறது. நீ எதிர்பார்த்த அனைத்தும் உனக்கு நடக்கப் போகிறது. துன்பப்பட வேண்டிய அத்தனை விஷயங்களையும் நான் உன்னிடமிருந்து விலக்கிவிட்டேன். மேலும் என் பிள்ளைகளை துன்பப்பட செய்ய மாட்டேன். வாழ்க்கையில் தடங்கல்கள் வலி ஏற்படுவது போலதான் இருக்கும். ஆனால் அது தடைகள் என்று நினைக்கக்கூடாது. வெற்றியின் படிக்கட்டுகள் என்று நினைத்துக்கொள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும், சாதிப்பதற்கு நிறைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் போதும். நமக்கு எந்தெந்த சூழ்நிலையிலும் வழி கொண்டு சாமர்த்தியம், திறமை மற்றும் பல வாய்ப்புகளை முழுமையாக அறியாமல் இருந்துவிடக்கூடாது. உனக்கு உன் சக்திகளையும் திறமைகளையும் வெளிப்படுத்தும் தைரியமும் வேண்டும். உன் எதிர்காலத்தில் உன் விருப்பம் எல்லாம் உன் கைகளில்தான் இருக்கிறது. உன்னை நான் என்றும் தாழ்ந்து போக விடமாட்டேன். உன் வாழ்க்கையில் இனி சந்தோஷம் மட்டும் இருக்கும். எட்டாத உயரத்தில் செல்வாய். உன் ஆசைகள் நிறைவேறப் போகிறது. எதை பற்றியும் சிந்திக்காமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறி செல். ஈசனின் படைப்பில் நீயும் திறமைசாலிதான். பிறர் மதிக்கும்படி உன் வாழ்க்கை மாறப்போகிறது. உன்னை எப்பொழுதும் குறைவாகவே நினைத்தவர்கள் உன் பெருமையையும் அறியும் காலம் வந்துவிட்டது. உன் வாழ்க்கையில் சொர்க்கமாக மாறப்போகிறது. நீ நல்ல நிலைமைக்கு வந்திருக்கின்றாய். உன் பிரார்த்தனைகளை நான் ஒருபோதும் வீண் போக விடமாட்டேன் தங்கமே. நீ நம்பிக்கையோடு இரு. எல்லாம் உன் விருப்பப்படி நிறைவேறும். நீ விரும்பிய ஒன்று உன் கைகளில் வந்து சேரும். இதை நீ கேட்டுக்கொண்டிருக்கும் நேரம் உன் வாழ்க்கையில் உள்ள அத்தனை கஷ்டங்களும் நீக்கி சகல சௌபாகியங்களுடனும் உன்னை தேடி வரும் நேரம். ஆம் தங்கமே, உன் அம்மா என்றும் உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்று முழு நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும் என் செல்லமே. உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களை இன்னும் சில நாட்களில் உன் காலடியில் நான் விழ வைக்கின்றேன். நீ நம்பினால் மட்டும் என் வாக்கினை தொடர்ந்து கேட்டால் போதும். அம்மா மீது நம்பிக்கை இல்லாமல் என் வாக்கினை நீ கேட்கக்கூடாதென்று நான் உனக்கு பலமுறை சொல்லிவிட்டேன் இல்லையா? நீயும் என் மீது நம்பிக்கையோடு தான் இந்த அம்மாவை தேடி வருகின்றாய். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் அங்கே மனமகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இதை பார்க்கும் பொழுதெல்லாம் என் பிள்ளைக்கு தெய்வத்தின் மீது இருக்கின்ற நம்பிக்கை போய்விடுகிறது. ஏனென்றால் கஷ்டங்களை கொடுப்பவர்கள் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கையில் சகஜமாக ஒன்று என மாறிவிட்டதே என்று என் பிள்ளை வேதனைப்பட்டாய். உன் வேதனையை நான் நன்கு அறிந்து கொண்டேன். அது மட்டுமல்ல, தெய்வத்தின் மீது கொண்டிருக்கின்ற அவநம்பிக்கையையும் நான் மீண்டும் உனக்கு நம்பிக்கை கொடுத்து மாற்றி காட்டப் போகின்றேன்.
தெய்வம் எதற்காக அமைதி காக்கிறது? உனக்கு துரோகங்களையும் உன் கண்களில் இருந்து கண்ணீரையும் சிந்த வைத்தவர்களுக்கு எதனால் இந்த ஓம் சக்தி தண்டனையை உடனே கொடுக்கவில்லை என்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எல்லா நேரங்களிலும் அம்மா உன்னுடைய கண்ணீரை காண விரும்புவது கிடையாது. ஆனந்த கண்ணீராக இருந்தால் மட்டுமே அது எனக்கு விருப்பமான விஷயமாகும். அதே நேரத்தில் என் குழந்தை உன் வாழ்க்கையில் உனக்கு கண்ணீரை சிந்த வைக்க வேண்டும் என்று திட்டம் போட்டு கொண்டிருப்பவர்கள் அங்கே ஒரு நாளும் ஓய்வில்லாமல் அந்த திட்டத்தை மட்டும்தான் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் போட்ட அந்த சதி திட்டமானது இப்பொழுது வெற்றியும் பெற்றுவிட்டது. ஏனென்றால் நீ கண்ணீர் சிந்திவிட்டாய் அல்லவா? அதுதானே அவர்களுடைய நோக்கமாக இருந்தது. அதை நீ செய்துவிட்டாய். அதனால் அவர்கள் நினைத்தது வெற்றி பெற்றது. ஆனால் அதற்கு பிறகு அவர்கள் வாழ்க்கையில் என்ன நடந்தது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? அடுத்தவர்களுக்கு கஷ்டத்தை கொடுத்து அடுத்தவர்களின் கண்களில் இருந்து வருகின்ற கண்ணீரை கண்டு ரசித்து ஒருவர் நிற்கின்றார் என்றால் அவர்கள் எப்பொழுதுமே மன்னிக்க கூட முடியாதவர்கள். இவர்களுக்கு தெய்வத்திடம் இருந்து ஒரு நாளும் மன்னிப்பு கிடைக்காது. இப்படி இவர்களுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை என்றும் தண்டனை கிடைக்கிறது என்றும் நம்மால் எப்படி உணர முடியும் என்று என் பிள்ளை நீ யோசிக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, நிச்சயமாக உன்னால் உணர முடியும். நீ எப்பொழுது தெரியுமா? இவர்களுக்கு தெய்வம் கொடுத்தது என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை எப்போது கிடைக்கும் என்றால், என் பிள்ளையே, தெய்வம் இவர்களுக்கு எந்த ஒரு மங்களகரமான நிகழ்வையும் நடத்தி கொடுக்காது. இவர்கள் இல்லத்தில் நடக்க வேண்டிய நிகழ்வுகள் எத்தனையோ இருந்தும் அது நடக்காமல் நிற்கும். அது மட்டுமல்லாமல் இது நடக்கவில்லை என்று மனம் நொந்து நின்று கொண்டிருப்பார்கள். இப்படி இவர்கள் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். எல்லாமே குறையாகவே வந்து நிற்கும். இவர்கள் செய்கின்ற செயல்களில் அவர்களின் மனதிற்கு முழுமையான திருப்தி ஒரு நாளும் கிடைத்து விடாது. வெளியில் பேசும் பொழுது அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் பெருமையாக பேசிக்கொண்டு திரியலாம். ஆனால் உண்மை நிலை என்னவென்று அவர்கள் மனதிற்குள் தான், நான் செய்த தவறுக்கு தான் ஒருவரை கண்ணீர் சிந்த வைத்ததற்கு தனக்கான தண்டனை கிடைத்திருக்கிறது என்பதை அவர்கள் நிச்சயமாக புரிந்து கொள்வார்கள். என் குழந்தையே, நீ முதலில் தெளிவாக புரிந்து கொள். தெய்வம் யாருக்கு ஆசிகளை வழங்கும்? நல்லது செய்கின்றவர்களுக்கும் மற்றவர்கள் வாழ்க்கையில் நல்லது நினைப்பவர்களுக்கும், நல்லது நினைக்காவிட்டாலும் கெட்டது நினைக்காமல் இருக்கின்றவர்களுக்கும் மட்டும்தான் தெய்வம் எப்பொழுதும் நல்லாசிகளை அளிக்கும். அதே நேரத்தில் என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் நடக்காமல் போகும் பொழுது நீ உணர வேண்டிய ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், ஏதோ ஒரு காரணத்திற்காக தான் தெய்வம் நமக்கு இதை கிடைக்காவிடாமல் செய்திருக்கிறது என்று. என் பிள்ளை, இந்த நேரத்தில் இதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன தெரியுமா? உனக்கு கண்ணீரை சிந்த வைத்தவர்களின் நிலை என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நீயும் ஒரு நாள் யாரையும் கண்ணீர் சிந்து விட்டுவிடக்கூடாது. யார் ஒருவனின் கண்ணீருக்கு நீ காரணமாக இருந்து விடக்கூடாது. அது பாவத்திலும் மிகப்பெரிய பாவம். அவர்கள் தெய்வத்திடம் வந்து கண்ணீர் சிந்தும் பொழுது அந்த வார்த்தைகளை தான் முதலில் மதிக்கும் என்பதை நீ மறந்து விடாதே. இரக்கமற்றவர்கள் தெய்வத்தை வணங்கலாம், தெய்வத்திடம் எல்லா வேண்டுதல்களையும் வைக்கலாம். ஆனால் தெய்வம் அவர்களை ஒரு நாளும் கண்ணெடுத்து பார்க்கவில்லை என்பதுதான் உண்மை. இது போன்று செய்கின்றவர்களுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய தண்டனை என்ன என்பதை நீ புரிந்து கொள். அவர்கள் வெளியில் பேச்சுக்கு என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம், எப்படியெல்லாம் உலக வாழ்க்கை மாறிவிட்டதாக சொல்லலாம், தெய்வம் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்பதாக கூட சொல்லலாம். ஆனால் உண்மை நிலை அவர்கள் குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் என்று எல்லாமே அவர்களால் தானாகவே வெளிக்காட்டிவிடும். இனிமேல் இவர்களுடைய வாழ்க்கையில் நான் பார்த்து கொள்கின்றேன். இனி இவர்கள் உன் வாழ்க்கையில் வரக்கூடாது என்பதை என்னுடைய முடிவு. அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசிப்பவன் இந்த உலகத்திலேயே இரக்கமற்றவன். அப்பேற்பட்ட ஒரு காரியத்தை செய்தவனுக்கு தண்டனை பலமாக இருக்க வேண்டும். நான் உன்னிடத்தில் இதை கொடுத்து விட்டால் குழந்தை கஷ்டங்களை எல்லாம் நீ மறந்துவிட்டு உனக்கு எதுவும் தெரியாதது போல, ஒன்றும் தெரியாதது போல உறவை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள். அது நடந்துவிடக்கூடாது என் தங்கமே. அதனால்தான் எப்பொழுதுமே இந்த விஷயம் சரியாக இருக்க வேண்டும் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த ஓம் சக்தி அம்மா என்றும் உனக்கு சொல்ல வந்த மிகவும் முக்கியமான விஷயம் இது ஒன்றுதான். உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள், உன் கண்ணீரை கண்டு ரசித்தவர்கள், எப்பொழுதுமே கண்ணீர் சிந்திக்கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள், இவர்கள் முன்னிலையில் எல்லாம் என் பிள்ளை நீ வாழ்ந்து காட்டப் போகின்றாய். இந்த அம்மா உன்னை வாழ வைக்கப் போகின்றேன். உன் வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டுமோ அதை சரியான நேரத்தில் உனக்கு கொடுத்து உனக்கான வெற்றியெல்லாம் இந்த வாழ்க்கையில் முழுமையாக நான் தருகின்றேன். அவர்களுக்கு தண்டனை சர்வ நிச்சயமாக கிடைக்கும். காலம் முழுவதும் நினைத்து நினைத்து வருந்தும்படி இவர்கள் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் நடக்கும். தான் செய்தது எத்தனை பெரிய தவறு என்று உணர்வதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய காலடியில் வந்து விழுவதும் நிச்சயமாக மன்னிப்பினை கேட்பார்கள். என் தங்க பிள்ளையே, உனக்கு உதவி செய்கின்ற பெயரில் உன்னை சுத்தி இருக்கின்றவர்கள் எல்லோரையும், உன்னால் அன்பு காட்டி அரவணைக்கின்ற எல்லோரையும் நீ நல்லவர்கள் என்று நம்புகின்றாய். ரொம்ப ஆபத்து. நீ எப்ப அசைவாய், உன்னை எப்படி விழுங்கி ஏப்பமிடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். எதிரிகளை விட ரொம்ப ஆபத்தானவர்கள் துரோகிகள்.
அந்த துரோகிகளை அழகாக நான் உனக்கு காட்டி கொடுக்கின்றேன். உனக்கு ஆறுதலாக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே. உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு அவர்களோ இவர்களோ ஆறுதல் இல்லை என்று ஏன் கவலைப்படுகின்றார்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை உனக்கு எத்தனை முறை நிரூபித்தேன். அப்படி இருந்தும் நீ எதையோ நினைத்து கவலைப்படுகின்றாய். உனக்கு தேவையான ஆறுதல் வார்த்தைகள் என்னிடமிருந்து உனக்கு வந்து கொண்டிருக்கும் போது எனக்கு அவர்களோ இவர்களோ ஆறுதல் இல்லை என்று ஏன் கவலைப்படுகின்றாய்? யார் உன்னை ஒதுக்கினாலும் நான் உன்னுடன் தான் இருக்கின்றேன் என்பதை எத்தனை முறை உனக்கு நிரூபிப்பது? அப்படி இருந்தும் நீ ஏன் எதையோ நினைத்து கவலைப்படுகின்றாய்? எல்லாம் சில காலங்களே இருக்கும். அதன் பிறகு அவர்களே மாறி நல்லவிதமாக உன்னிடம் பேசுவார்கள். உன் கவனம் முழுவதும் உன் இலக்கின் மீது வைத்தால் போதும். மற்றவற்றை நீ என்னிடம் பிரார்த்தித்தபடி நான் சரியாக்கி தருகிறேன். உன் மனதளவில் ஏற்பட்ட முன்னேற்றம் அப்படியே தொடர வேண்டும். மற்றவற்றை நல்லபடியாக நான் பார்த்து கொள்கின்றேன். என் செல்ல பிள்ளையே, உன் அன்னையானவள் அழைத்ததும் உன் அதிர்ஷ்டத்தை பெற்றுக்கொள்ள நீ தயாராகி விட்டாய். அதன் பின் ஏன் நீ கவலையோடும் கண்ணீரோடும் அங்கு காத்து கொண்டிருக்கின்றாய்? அதிர்ஷ்டம் அழைக்க நானே உன்னை நெருங்கி வந்துவிட்டேன். பிறகும் மாற்றத்தை பற்றியெல்லாம் நீ சிந்திக்காதே. உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் எந்த நிலையில் இருக்கின்றார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? நம்மை மட்டும் நிம்மதியின்றி தவிக்க வைத்துவிட்டு மீளா துயரத்தில் பதற்றத்தோடு வைத்துக்கொண்டு கடனோடும் வறுமையோடும் வாட்டி வதக்கி கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்மை அங்கு துக்கத்தில் வைத்துவிட்டு அவர்கள் மட்டும் இப்படி இருக்கிறார்களே என்று நீ எண்ணிக்கொண்டிருக்கின்ற வேளையில் உனக்கு நல்ல செய்தியை சொல்வதற்காக தான் இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். இதற்கு முன்னால் நீ செய்கின்ற காரியத்திலெல்லாம் உன் சுயபுக்தியால் உன் அறிவுக்கு எட்டியபடிதான் நீ உன் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருந்தாய். இனி அப்படி இல்லை என் தங்கமே. இந்த ஓம் சக்தி நீ படும் கஷ்டத்தை புரிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்க கூடாது என்பதை புரிந்து கொண்டு உனக்கான விஷயத்தில் வழிகாட்டியாக வந்திருக்கின்றேன். உன் கரம் பற்றி இருக்கின்றேன். நீ தேடிக்கொண்டிருக்கிறவர்களிடம் இருந்து உனக்கு நல்லதை தருவதற்காக இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கும் போது நீ உன் மனதை தளர்ந்து விடாதே. தவித்ததெல்லாம் போதும். உன் கண்ணீருக்கு விடை கிடைக்கும் நேரம் வந்துவிட்டது. வெற்றி வாகை சூடப்போகும் நேரத்தில் பலரும் உன்னை சுற்றி நின்று கொண்டு மாய வலையை அங்கு சிக்கி தவிக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். மற்றவர்கள் செய்கின்ற ஏமாற்றத்தின் வழிகளால் உன் வாழ்க்கை பாதிப்படைந்து கொண்டே இருந்தது. அவர்கள் சொன்ன ஆசை வார்த்தைகளையும் நீ பின்னி பிணைத்து கொண்டிருந்ததால் இனி இந்த நிலைமையை மாற்றி அமைத்து உன் வாழ்க்கை தெளிவுரைக்கு கொண்டு செல்ல போகிறேன் என்ற சொல்லை நிறைவேற்றுவதற்காக இந்த அம்மையானவள் நான் வந்துவிட்டேன். உன் ஏமாற்றத்தின் விரிவில் நின்று கொண்டு தவிக்கும் என் தங்கமே, உன் மனதில் எதை கொண்டும் எண்ணி தவிக்காதே. நீ எதை பற்றியும் வருந்தாதே. யார் என்ன சொன்னாலும் உன் வாழ்க்கையை வாழப்போவது நீயாக இருக்கும் பொழுது உன் எண்ணம் என்னை தொடதான் போகிறது. ஏனென்றால் உன் கனவை நிஜமாக்குவது நான் அல்லவா? இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். கண்டது கனவாக மாறிவிடுமோ என்று உன் எண்ணத்தில் தீரா விஷயத்தோடு காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இதையெல்லாம் தாண்டி உன் வெற்றிக்காக காத்திருக்கின்றாய். கனத்த குரலோடு அம்மா என்று என்னை கூறும்போது என் மனம் எவ்வளவு பரிதவிக்கிறது. என் பிள்ளையானவளை இப்படி கஷ்டப்படுத்தி விட்டேனே என்று என் மனமே வாடி வதைந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனாலும் என்னுடைய போதாத நேரம் என்று நீ எண்ணிக்கொள்கின்றாய். அந்த போதாத நேரத்தையும் இந்த ஓம் சக்தி மாற்றி தருவேன். கண் திறக்கும் நேரம், அந்த ஒரு கன நேரம் நான் எடுத்துக்கொள்ளப் போகின்றேன். என் பிள்ளையே, உன் பேச்சு என் கையில் இருக்கும்போது நீ எங்கே அலைந்து கொண்டிருக்கின்றாய்? நீ யாரை தேடி எந்த செய்தியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாயோ அதற்கான செய்தி உன்னை தேடி வந்துவிட்டது. நல்லதை செய்வதற்கும் நல்லதை பெறுவதற்கும் இங்கு நேர காலம் கிடையாது. நான் உனக்காக வந்து கொண்டிருக்கின்ற எல்லா நேரமும் நல்ல நேரமாகத்தான் இருக்கின்றது. அதன் பிறகும் உன் செயலில் இருந்து பின்வாங்காமல் உன் வாழ்க்கையை வாழ்வதற்காக தான். முயற்சியை நீ பின்வாங்கி கொண்டிருக்காதே. நினைத்ததை அடைவதற்கு எத்தனை தடைகள் வந்தாலும் சரி, அத்தனையும் தாண்டி நீ ஜெயிக்கின்ற காலகட்டத்தை எட்டிவிட்டாய். இனி வருவது வரட்டும் என்று விட்டுவிடு. என் கண்மணியே, என் அன்னை ஓம் சக்தி இனி பார்த்து கொள்வாள் என்று என் செல்ல கண்மணி நீ என்னை நம்ப தொடங்கிவிட்டாய் அல்லவா? உன் கண்ணீருக்கு காரணமானவர்கள் பதிலை இந்த தாய் ஓம் சக்தி நான் பெறுவதற்காக தான் வந்திருக்கும் பொழுது உன் மனதில் நீ எதை பற்றியும் வருத்தப்பட வேண்டாம், கலங்க வேண்டாம். ஒவ்வொரு இரவையும் தாண்டி இதுதான் வேண்டும் அதுதான் வேண்டும் என்று எப்பொழுது நீ என்னிடம் கேட்டது கிடையாது. நீயே என்னிடம் என்ன சொல்லியிருக்கின்றாய்? அம்மா, எனக்கு எது நல்லதோ அதை மட்டும் தாருங்கள் என்று தானே சொல்லி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் என் பிள்ளையே, நான் இக்கணம் உன்னை கைவிட்டு விடுவேனா என்று நீ எண்ணிக்கொள்ளாதே. உன் நிலையை மாற்றி அமைத்து இந்த விஷயத்தில் இதுதான் நடக்கும் என்று வெற்றி தருவதற்காக இதுவும் கடந்துதான் போகப் போகிறது என்ற வெற்றி செய்தியோடு தான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். நடப்பது எல்லாம் இந்த ஓம் சக்தியின் அருளாலும் உத்தரவு படியினாலும் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அதன்படி சற்றும் தாமதிக்காமல் உன் சேவையை செய்து கொண்டே இரு. நம்பிக்கையோடு நீ எடுத்து வைக்கின்ற அடிதான் உன் வாழ்க்கையை தீர்மானிக்கின்றது.
கலங்காதே என் தங்க பிள்ளையே. எத்தனை நாட்களுக்கு தான் என்று எண்ணிக்கொண்டிருந்த காலங்கள் எல்லாம் முடிவடைந்து விட்டது. இனி உன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அதிக சக்தியாக நான் இருந்து விளங்கப் போகின்றேன். உன்னை குறை கூறியவர்களை பற்றி, யாரோ ஒருவருக்காக உன்னை நிராகரித்தவர்களை பற்றியும் நீ மனதில் கவலைகளை வளர்த்து கொள்ளாதே. அவர்கள் போனால் போகட்டும். உனக்கான வாழ்க்கையை நிலையாய் மாற்றி அமைப்பது நானாக இருந்து கொண்டிருக்கும் பொழுது இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகின்றது? தினம்தோறும் ஏதோ ஒரு வகையில் என்னை நீ சந்தோஷப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றாய். அம்மா என்று சொல்லும் ஒற்றை சொல்லில் என்னை நீ ஆராவரிப்படுத்தி கொண்டிருக்கும் என் தங்க பிள்ளை நீ. உன்னை நான் தவிக்க விட்டு விடுவேனா என்ன? போர்க்களத்தில் நின்று கொண்டு உதவிக்கு யாராவது வருவார்களா என்ற நிலைமையை எண்ணிக்கொண்டிருக்கும் என் பிள்ளையே, உனக்கு நான் உற்றமும் நட்புமாக சுற்றமும் சூழலுமாக உன்னை நான் தேடி வந்து உனக்கான உதவியை தரத்தான் போகின்றேன். நீ எதிர்பார்க்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையின் நிலை மாறாமல் இருந்து கொண்டிருப்பதற்கு காரணம் என்ன தாயே என்று கேட்கின்றாய். யார் சொன்னது உன் வாழ்க்கையின் நிலை மாறவில்லை என்று? என் பிள்ளைகளின் வாழ்க்கையை நிலையாக மாற்றுவதற்காக தான் நான் ஒவ்வொரு அடியாக உன்னை எடுத்து வைக்க சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். நீயும் என் ஆணைப்படியும் என் அருள்படியும் ஒவ்வொரு படிநிலையாக ஏறிவிட்டாய். இனி உன் மனம் வருந்துவது கிடையாது. உன் கண்ணுக்குள் நானாக இருந்து உன் கனவுகளை நிஜமாக்க வந்திருக்கும் போது நீ எதற்காக தங்கமே அங்கு மனம் வருத்தம் அடைகின்றாய்? நினைவாகுமோ அல்லது கனவாகுமோ என்று எண்ணிவிடாதே. நினைவாக்குவதற்காக தான் இந்த ஓம் சக்தி நான் வந்திருக்கின்றேன். நீ நிஜம் என்று நம்பினால் மட்டும்தான் உன் தாய் உன் அருகில் இருப்பதை நீ உணர முடியும். யார் உனக்கானவர் என்பதை சுட்டி காட்டுவதற்காக பல பேர் உன்னை சுற்றி நின்று கொண்டிருந்தாலும் உன் கண்கள் என்னை தான் தேடிக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்டு இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்பதை புரிந்து கொண்டு நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடோடி வந்துள்ளேன். உன் வாழ்க்கையின் நிலையை மாற்றி அமைத்து நீ கேட்ட வெற்றி பொக்கிஷத்தை உன் கைகளில் கொடுப்பதற்கு இந்த ஓம் சக்தி தாய் நான் வந்திருக்கும் போது நீ மனம் வருந்தாதே. வெற்றியின்படி உன் அருகில் வந்துவிட்டது. இனி நீ வெற்றி வாகை சூடதான் உனக்கு நேரம் சரியாக இருக்கும். யாரோ என்னமோ சொல்லிவிட்டு உன் காது பட பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். என் நிலை இப்பொழுதும் இப்படித்தானே இருக்கின்றது தாயே. கண்மூடி திறப்பதற்குள் எல்லாம் மாறிவிடுமா? அப்படி என்றால் இவ்வளவு காலமாக நான் ஏன் காத்திருந்தேன் என்று என்னிடம் கேட்கின்றாய். என் தங்கமே, நீ கேட்பதும் சொல்வதும் யதார்த்தமானதுதான், நியாயமானதுதான். இவ்வளவு காலமாக மாறாத ஒன்று இருந்ததற்கு காரணம் உன் விதியின் சூழ்ச்சியாய் இருக்கலாம், உன் காலச்சக்கரத்தின் சூழ்நிலையாய் இருக்கலாம். ஆனால் அதன் வீரியத்தை குறைத்து கொண்டுதான் நான் இருந்தேன் என்பதை நீ உணர்ந்து கொண்டிருப்பாய் அல்லவா? மலை போல் பிரச்சனை வந்து கொண்டிருக்கும் காலத்தில் கூட இந்த தாயை அழைத்த உடனே அதன் இறுதியிலேயே நீ வெற்றி அடைந்து கொண்டிருக்கும் தருணத்தை எத்தனை செயல்களில் அடைந்திருப்பாய். அதை நானும் அறிவேன், நீயும் அறிவாய். அப்படி இருக்கும் பொழுது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கின்றேன் என்று நீயாகவே உன்னை தாழ்த்தி கொள்ளாதே. உன் நிலையும் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றது. நீ தொடக்கத்தில் எப்படி இருந்தாலும் நீ இப்பொழுது என்னை வணங்கி கொண்டிருந்த பொழுதில் எப்படி இருக்கின்றாய் என்று யோசித்தும் சிந்தித்தும் செயல்பட்டு கொண்டிரு. என் தங்கமே, உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்துவிட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மனதில் பிறக்கின்ற அத்தனை கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நான் பதிலளிக்க வந்துவிட்டேன். மனதோடு அடக்கி வைக்காதே. உன் மன பாரத்தை என்னிடத்தில் இறக்கிவிடு. நீ தேடியது உன்னிடத்தில் வந்துதான் சேரப்போகுது. இது என் சத்திய வாக்கு. நல்லதுதான் நடக்கும். உனக்காக உன் அன்னை நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்க வேண்டாம். என் தங்கமே, நடக்கும் என்று உறுதியாக எண்ணு. நீ எண்ணுகின்ற எண்ணங்களே உனக்கு நடத்தி கொடுக்கும். உனக்கு துணையாக நான் இருக்கும் பொழுது நீ எதை கண்டும் பயப்பட வேண்டாம். என் அன்பு குழந்தையே, நீ என்னிடம் கேட்ட எல்லாவற்றையும் உனக்கு நடத்தி கொடுப்பதற்காகவும் உன்னிடம் பல ஆறுதல் விஷயங்களை, முக்கியமான விஷயங்களையும் பேசி ஒரு முடிவுக்கு கொண்டு வருவதற்காகவும் உன் ஓம் சக்தியான நான் உன் வீடு தேடி வந்துவிட்டேன். என் செல்லமே, இனிமேல் நடக்கப் போகின்ற விஷயங்களை நீ பார்க்கத்தான் போகின்றாய். நீ சற்றும் எதிர்பாராத விதத்தில் பல அற்புதங்களும் அதிசயங்களும் இப்பொழுது நடக்கத்தான் போகிறது. உன் வாழ்க்கையில் வரக்கூடிய பிரச்சனைகளை கண்டு பயந்து நீ ஒருபோதும் பின்வாங்க யோசிக்காதே. என் பிள்ளையே, எப்போதும் காற்றை எதிர்த்து கொண்டுதானே வானத்தில் பட்டங்கள் பறக்கின்றது. காற்றின் திசையில் பட்டங்கள் பறப்பது கிடையாது. அதுபோலதான் எல்லாவற்றையும் எதிர்த்து உன்னால் நிச்சயமாக மேலே பறந்து ஜெயித்து நிற்க முடியும். இலைகள் உதிர்ந்து விடுகிறதே என்று மரங்கள் வாடி சோர்ந்து விடுகிறதா என்ன? போனால் போகட்டும் என மீண்டும் பசுமையான புதிய இலைகளை உருவாக்குகிறது. அதே போலதான் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரி, எல்லாவற்றையும் தாண்டி நீ ஜெயிப்பாய் என்ற நம்பிக்கையோடு உனக்கான வேலைகளை செய்து கொண்டு போய்கொண்டே இரு. என் செல்லமே, பிறப்பு இறப்பு மட்டுமே உன்னை தேடி வரும். மற்ற எல்லா விஷயங்களையும் நீதான் தேடி போக வேண்டும். அதற்குள் ஏன் சோர்ந்து போகின்றாய்? உனக்கான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் விருப்பத்தையும் நிறைவேற்றுவதற்காக தானே இந்த ஓம் சக்தி அம்மா நான் ஓடோடி வந்திருக்கிறேன். இனிமேல் எல்லா அதிசயங்களையும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய விதமாய், நல்ல விதமாய் அமைத்து உன் வாழ்க்கையும் அழகானதாக மாற்றப் போகிறது.
சோர்வே இல்லாமல் உனக்குள் ஊக்கமும் தைரியமும் இருந்தாலே போதும் என் தங்கமே. நீ என்னிடம் கேட்ட எல்லா விஷயங்களையும் நான் உனக்கு சந்தோஷமாக பெற்று தருவேன். பக்குவப்பட்ட உன் மனம் கூட இப்பொழுது எந்த விதத்திலும் சகிப்போ வெறுப்போ கொள்ளாமல் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் தயாராகிவிட்டது. இப்போதெல்லாம் நீ உனது எந்த மன உணர்ச்சிகளுக்கும் அதிக அளவில் இடம் கொடுப்பதில்லை. எல்லாமே நடப்பது போல் நடக்கட்டும், என் ஓம் சக்தி அம்மா எல்லாவற்றையும் பார்த்து கொள்வாய் என முடிவுக்கு தானே வந்துவிட்டாய். யார் நல்ல ஒழுக்கத்தை விதைக்கின்றார்களோ அவர்கள் நிச்சயமாக நல்ல கௌரவமான வாழ்க்கையை பெறுவார்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல்வாழ்த்துக்கள். நீயும் அப்படியே பக்தியோடும் மரியாதையோடும் நல்லொழுக்கத்தோடும் நல்வாழ்க்கையை நீ அதிசயத்தில் பார்க்கும்படி அற்புதமாய் உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கு நான் வந்துவிட்டேன். நாளைக்கு நீ எப்படி இருக்கப் போகின்றாய் என்பதை இன்று நீ செய்யும் செயல்தானே தீர்மானிக்கிறது. காலில் முள் குத்திவிட்டது என்றால் உடனே முல்லை குறை கூறாமல் தவறான இடத்தில் நாம் தான் காலை வைத்து விட்டோம் என்று யார் ஒருவர் யோசித்து தன்னுடைய நடந்து போகக்கூடிய பாதையை மாற்றுகிறார்களோ அவர்கள்தான் புத்திசாலி ஆவார்கள். அப்படியே நீயும் யோசிக்க வேண்டும். ஏதாவது ஒரு விஷயம் தவறாக நடந்துவிட்டது என்றால் நாம் ஏதோ ஒரு இடத்தில் தவறு செய்து விட்டோம் என்று யோசித்து நீ செய்யக்கூடிய விஷயத்தையும் போகக்கூடிய பாதையையும் மாற்றி அமைத்துவிடு. என் செல்லமே, நீண்ட நாட்களாகவே ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து இதை செய்யலாமா வேண்டாமா, தொடங்கலாமா வேண்டாமா என யோசனை செய்து கொண்டு இருக்கின்றாய். ஆனால் சரியாக திட்டம் போட முடியாமல் முடிவும் எடுக்க முடியாமல் திணறுகின்றாய் தானே. இதன் மூலமாக என் வாழ்க்கை மாறுமா, ஏற்றம் கிடைக்குமா என்றெல்லாம் யோசிக்கின்றாய். கவலைப்படாதே. இப்பொழுது நீ என்ன செய்ய போகின்றாயோ அது உன் முடிவு என்பதனை சரியாகத்தான் இருக்கிறது. அதன் மூலமாக உனக்கும் சிறப்பான ஏற்றம் கிடைக்கப் போகிறது. என் செல்லமே, நீ ஆசைப்பட்டபடியே உனக்கான விஷயத்தை இப்பொழுது நீ செய்யலாம். இது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். உன் வாழ்க்கை இதன் மூலம் சந்தோஷமாக மாறும்படியும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ ஆசைப்பட்ட பல நல்ல செயல்களை செய்வதற்காக நான் உனக்கு வாய்ப்புகளை அருள் புரிகிறேன். என் செல்லமே, நீ நினைக்கவோ முடியாத அளவிற்கு பல நல்ல விஷயங்கள் உன் வாழ்வில் வரப்போகிறது. இனிமேல் நடக்கப் போகும் அதிசயமான மாற்றத்தால் உன் முகமானது எப்பொழுதுமே புன்னகை பூத்த முகமாய் இருக்கப் போகிறது. என் செல்லமே, வருடங்கள் மாறினாலும் வாழ்க்கை மாறாமல் எப்போதும் கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கின்றேன் என உன்னுடைய கவலைகளையும் வேதனைகளையும் நினைத்து வருத்தப்பட்டாய் அல்லவா? இதோ உன்னுடைய உள்ள குமுறலுக்கான திசையெல்லாம் எப்போதும் மாறப்போகிறது. பொறுமையோடு காத்திரு. உன் மனதிற்குள் இப்போது நான் பெருமிதமாய் உன்னை வாழும்படி செய்ய போகிறேன். உன் மனம் எதிர்பார்த்த எல்லா விஷயங்களிலும் இப்போதைய வெற்றி பெறப் போகின்றாய். உன் மனதில் தோரணையாய் தொங்கிக் கொண்டிருக்கின்ற கஷ்டங்கள் எல்லாம் அதன் காயத்தை மறைத்து கொண்டு உன்னை விட்டு விலகப் போகிறது. நல்ல பாதை அமைந்து விடாதா, என் வாழ்வில் ஒரு நல்லது நடந்து விடாதா என கலங்கிக் கொண்டு கவலையாக இருந்த உன்னை உனக்காகவே உன் வாழ்வில் மன அமைதியை கொடுக்கும் சீரான சந்தோஷத்தையும் உனக்கு வழங்குவதற்காக நான் வந்துள்ளேன். என் செல்லமே, உன் வாழ்க்கை பாதை வெற்றிகரமாக அமைவதற்கு எல்லா வகையிலும் நான் உனக்கு உறுதுணையாய் இருப்பேன். பம்பரத்தின் சாட்டையால் சுற்றிவிடப்பட்டது போலதானே உனக்கு எல்லா விஷயமும் எதிர்பார்த்தது போல நடக்காமல் சுற்றி சுற்றி தவறாகவே வந்து கொண்டிருக்கிறது. உனக்கு ஒருவேளை நல்ல பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றமும் தேவை என்பது எனக்கு தெரியும். நீ விரும்பியது போலவே உன்னுடைய நிதி நிலைமையை மாற்றி அமைத்து அதன் மூலமாக உன் வாழ்க்கையை உயர வைக்கப் போகிறேன். நீ எதிர்பார்த்த வேலையும் சரி, நீ ஆசையாய் எதிர்பார்த்த குழந்தையும் சரி, திருமணமும் சரி, கல்வியில் வெற்றியும் சரி, வாழ்விற்கான நல்ல முன்னேற்றமும் சரி, எல்லாமே உனக்கு கிடைப்பதற்கு நான் நல்ல வழியை காட்டுகிறேன். என் செல்லமே, உன்னுடைய பொருளாதார நிலை சீக்கிரமே உயர்ந்து நீ நல்வாழ்க்கை வாழப் போகிறாய். என்னதான் உனக்கு மனதிற்குள் சந்தோஷமாக இருந்தாலும் கூட நான் நினைத்தது எங்கே அம்மா நடக்கிறது, கவலைகளும் மட்டுமே எனக்கு நிரந்தரம் ஆகிவிட்டதே என மனதிற்குள் கண்களில் நீர் ததும்பி மனம் கலங்குவது எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. பிரம்மாண்டமான மிக பெரிய ஆலமரம் கூட சின்ன சிறு விதையிலிருந்துதான் உருவானது தானே. அதுபோலதான் இப்பொழுது உன் வாழ்க்கையில் மிகச் சிறப்பாக தோன்றக்கூடிய விஷயமும் சின்ன சின்ன மாற்றங்களும் கூட மிக பெரிய சந்தோஷமான வாழ்க்கை பாதையை உனக்கு வடிவமைத்து தரும். நீ சுகமாய் சந்தோஷமாய் உன் வாழ்க்கையை வாழ்வதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன். வாழ்க்கையில் முன்னேற வேண்டும், அதற்கான ஒரு நல்ல சந்தர்ப்பமும் விஷயமும் நடக்க வேண்டும் என அருமையான ஒரு சந்தர்ப்பத்திற்காக தானே நீ காத்து கொண்டிருக்கின்றாய். எனக்கு தெரியும். கலங்காதே என் செல்லமே. என் அருளாலும் இந்த ஓம் சக்தியின் ஆசீர்வாதத்தினாலும் நிச்சயமாக உனக்கு நல்லதே தான் நடக்கும். உன் நம்பிக்கை ஒருபோதும் வீண் போகாது. நான் எப்பொழுதுமே என்னுடைய தீவிரமான பிள்ளைகளுக்கு நம்பிக்கையை பொய்யாக விடமாட்டேன். நீயும் என்னை முழுவதுமாக நம்பிக்கொண்டிருக்கின்றாய். அதனால் உனக்கான வாழ்க்கையை நல்வழியில் நீ பயணம் செய்யும்படி உனக்கு நான் துணையாய் நான் இருக்கப் போகிறேன். நீ யார் என்பது உனக்கு நிரூபிப்பதற்காக நேரம் வந்துவிட்டது. என் செல்லமே, இப்போது உனக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் செய்து கொடுத்து உன் நிலைமையையும் நான் மாற்றப் போகிறேன். உன் தேவைகளை எல்லாம் அறிந்து நான் உன் பொருளாதார சூழ்நிலைகளை உயர்த்தப் போகிறேன்.
நீ விரும்பியபடியே எல்லா விஷயங்களும் உனக்கு கிடைப்பதற்கு நான் அருள் செய்ய போகிறேன். என் செல்லமே, உன் குடும்பத்தின் நிலை உன்னால் உயரப் போகிறது. உன்னுடைய செல்வமும் உன்னுடைய வெற்றியாலும் உன் குடும்பத்திற்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன். உன் மனது கடாயில் கொதித்து கொண்டிருக்கும் எண்ணெயில் கடுகை போட்டது போல கொதித்து கொண்டிருக்கிறது. என் தங்கமே, எவ்வளவு கஷ்டங்கள், வேதனைகள், அவமானங்களை பட்ட நீ ஏற்றும் பேச்சும் கூட ஏகப்பட்ட அளவிற்கு வாங்கிவிட்டாய். இதற்கு மேல் என்னால் நிலை கொள்ள முடியாது என்றுதானே வருத்தத்தோடு வேதனையோடும் இந்த ஓம் சக்தியை தேடி வந்தாய். உன் மனதை தளர்த்தி உன் வாழ்வை நீ வெற்றி பெறுவதற்காக எல்லா விதங்களிலும் நான் துணை நிற்கப் போகிறேன். இனிமேல் நீ லட்சுமி கடாட்சத்தோடு உன் வாழ்க்கையும் குடும்பமும் மங்களகரமாகவும் மகிழ்ச்சிகரமாகவும் மாறப்போகிறது. அந்த அதிசயத்தை பார்த்து நீ மனமகிழ்ச்சி அடைய போகின்றாய். என் தங்கமே, உன் தாயானவள் என்னை கண்டவுடன் நீ என் வாக்கினை கேட்டு விடுவாயானால் நிச்சயமாக அம்மா கொண்டு வந்த நல்ல செய்தினை நீ பெற்றுக்கொள்வாய். என் குழந்தையை, நீ கேட்கும் வரை நான் இங்கேயே நின்று காத்து கொண்டிருப்பேன் என்று சொன்னதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது. அது என்ன காரணம் தெரியுமா? என் குழந்தையே, வாழ்க்கையில் நல்ல செய்தி என்பது அவ்வப்பொழுதுதான் வந்து கொண்டிருக்கின்றது. அதை நீ சரியான நேரத்தில் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இருக்கின்ற சந்தோஷத்தை உன்னால் முழுமையாக அனுபவிக்க முடியாமல் போய்விடும். அதனால் உன் தாயானவள் கொண்டு வருகின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. இல்லை என்றால் உன்னை சுற்றி நடக்கின்ற நல்லதை நீ அறிந்து கொள்ளாமல் மேலும் மேலும் வேதனைப்பட்டு கொண்டிருப்பாய் அல்லவா என் பிள்ளையே. அதனால்தான் உன் அம்மா இன்று உனக்கு நல்ல செய்தி கிடைத்தவுடனே ஓடோடி வந்துவிட்டேன். என் குழந்தையே, அம்மா எப்பொழுதும் உன்னை தேடி வரும்பொழுது நீ எந்த சூழ்நிலையிலும் என்னை உதாசீனம் செய்துவிடக் கூடாது. இந்த தாயானவள் என்னை நீ நிராகரித்து விடக்கூடாது. ஏனென்றால் நீ நிராகரிக்கின்ற நேரத்தில் கூட உன் வாழ்க்கையில் பல அதிசக்தி வாய்ந்த மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல நிகழ்வு ஒன்று நடந்திருக்கலாம். அதனால் உனக்கு என்ன நடக்கின்றது என்பதை தெரிந்து கொள்ள எப்பொழுதும் இந்த ஓம் சக்தி தாயானவள் என் வாக்கினை நீ கேட்டு, என் குழந்தை, இந்த வாழ்க்கையில் நீ பல சோதனைகளில் இருந்து மீண்டு வந்து விட்டாய். இப்பொழுது நீ அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த சோதனையும் உன் வாழ்க்கையில் முடிவடையும் போகின்றது. என் குழந்தை, நீ நினைக்கலாம், அம்மா நாளை உன் வாழ்க்கையில் பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொல்கின்றேன். ஆனால் நாளை எதிர்பார்த்து நாம் அந்த வெற்றியை நோக்கி பயணித்தாலும் அது நமக்கு கிடைப்பதில்லை. ஏதோ ஒரு வகையில் அது தடங்களை ஏற்படுத்தி விடுகின்றது. அடுத்த நாளை நோக்கி பயணம் வெற்றி என்றால் அதில் உன் ஏமாற்றம்தான். என் பிள்ளை, உனக்கு ஒரு விஷயத்தில் தடங்கள் ஏற்படுகிறது என்றால் நிச்சயமாக இந்த விஷயம் உனக்கு கிடைப்பதன் மூலமாக ஏதோ ஒரு தீமை உனக்கு நடக்கப் போகின்றது என்பது உனக்கு அன்று தெரியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஏற்படுகின்ற தடங்களும் உன்னுடைய விருப்பங்கள் நிறைவேறாமல் போவது மட்டும்தான் உன் கண்ணுக்கு தெரியும். ஆனால் இப்பொழுது உன் வாழ்க்கையில் தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த விஷயமானது உனக்கு நடந்திருந்தால் நிச்சயமாக பிற்காலத்தில் இது உனக்கு மிகப்பெரிய மனவேதனையை கொடுத்திருக்கும். அன்று நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை வேண்டாம் என்று சொல்ல முடியாது. நீயே நினைத்தாலும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் தள்ளிவிட முடியாது. அதனால்தான் இன்று அந்த விஷயம் உனக்கு தடைப்பட்டு நின்று கொண்டிருக்கிறது. நாளை மறுநாள் என்று இந்த விஷயம் உனக்கு அடுத்த கட்டத்தை நோக்கி செல்கிறது என்றால் அனைத்து தடைகளுக்கும் காரணமாக இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கி அந்த விஷயம் உன் கைகளில் மிகவும் நல்லதாக வந்து கிடைக்கப் போகிறது என்ற அர்த்தம். அதன் பிறகு அதில் எந்த குறையும் சொல்லிவிட முடியாதபடி அந்த விஷயம் உனக்கு நல்ல மாற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, எந்த சூழ்நிலையிலும் எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் என்று நீ நம்பிக்கொண்டிருந்தாய் அல்லவா? பல நாட்களாக இந்த ஓம் சக்தி தாயானவளே கையெடுத்து வணங்கி நின்றாய் அல்லவா? என் ஓம் சக்தி தாயே கதி என்று இருந்தாய் அல்லவா? நீ வேண்டியதெல்லாம் கிடைத்து விட்டாலும் உன்னுடைய வாழ்க்கையில் அத்தியாவசிய தேவைகள் மட்டுமாவது உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்று நினைத்தாய் அல்லவா? இத்தனை உன்னுடைய எண்ணங்களுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேறப் போகின்றது. நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் பிள்ளையே, இந்த நல்ல செய்தி அல்லவா, இந்த நல்ல செய்தியை உனக்கு கொண்டு ஓடோடி வந்திருக்கின்றேன் என் தங்கமே. உன்னுடைய நம்பிக்கைக்கு பலன் உனக்கு கிடைக்கப் போகின்றது. இந்த ஓம் சக்தி தாய் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதமான அத்தனை நல்ல விஷயங்களும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கப் போகின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை எதனால் இத்தனை காலமும் ஏங்கி தவித்தாயோ அவை எல்லாம் உன்னை நிச்சயமாக மகிழ வைக்கப் போகின்றது. மனமுடைந்து என் பிள்ளை என் முன்னால் நின்றுவிட்டால் அதை ஒருபொழுதும் இந்த தாயானவள் என்னால் தாங்கிக் கொள்ள முடியாது. இப்போதும் அதே நிலைதான். என் பிள்ளை மனமுடைந்து என் முன்னால் நின்று கொண்டிருக்கும் பொழுது உன்னை காண முடியாமல் இந்த தாயானவள் நான் தவித்து நின்று கொண்டிருந்தேன். இப்பொழுது இந்த தவிப்பிற்கெல்லாம் சேர்த்து வைத்து அம்மா உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க போகின்றேன். என் பிள்ளையே, எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் வாழ்க்கையில் மனமுடைந்து நின்று விடாதே. சோதனைகள் அதிகமாக வாழ்க்கையில் வருகிறது என்பதற்காக எல்லா விதமான மாற்றங்களையும் வாழ்க்கையில் உடனடியாக நடத்த வேண்டும் என்று நினைக்காதே. ஒரு சோதனையின் பின்னால் உனக்கான சாதனை இருக்கும் என்றால் நீ பொறுமையோடு அதனை எதிர்கொள்ள வேண்டும். எல்லாவற்றிற்கும் அவசரப்படாதே. உன்னுடைய பொறுமைதான் உனக்கான நல்ல விஷயங்களை பெற்றுக் கொடுக்கும். அவசரப்பட்டு ஆத்திரப்பட்டு உனக்கு கிடைக்கின்ற நல்லதை கூட நீ நிறுத்திவிடக் கூடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு இன்று மிகவும் அற்புதமான செயல்களை எல்லாம் தரப்போகின்றது. உன்னுடைய மனது எந்த அளவிற்கு தெளிவாக சிந்திக்கின்றதோ
அந்த அளவிற்கெல்லாமே உன் வாழ்க்கையாக மாறப்போகின்றது. இந்த ஓம் சக்தி தாய், என்னுடைய குழந்தையாக நீ என்றோ மாறிவிட்டாய். அம்மாவின் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து, அம்மா சொல்கின்ற வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து, என் பிள்ளை என்றோ நீ நல்ல பிள்ளையாக மாறிவிட்டாய். நான் சொல்வது போல வாழ்க்கையில் எல்லாவற்றையும் பொறுமையாக பார்க்கின்றாய். அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயத்திலும் நீ கோட்டை விட்டு விடாமல் எல்லா விஷயங்களிலும் நல்லபடியாகத்தான் நீ எதிர்கொள்கின்றாய். இன்று போல உன் வாழ்க்கையில் என்றுமே நல்லது நடக்கும் என்பதை நீ நம்புகின்றாய். ஒருவேளை இன்று நமக்கு நல்லது நடக்காவிட்டாலும் நாளை நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்கின்றாய். உன்னுடைய இந்த அழகான புரிதல், உன்னுடைய இந்த ஆழமான புரிதல் உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகமான சந்தோஷத்தை இனிமேல் கொடுக்க போகின்றது. என் தங்கமே, நான் உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கின்ற இந்த நேரம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கு நிரந்தரமான மகிழ்ச்சி என்றுமே இருக்கும். நீ முதலில் உனக்கு மகிழ்ச்சி என்பது நிரந்தரம் என்பதை நம்பு. எந்த சூழ்நிலையிலும் நாம் இதில் இருந்து வருத்தப்பட மாட்டோம் என்பதை உறுதியாக நம்பு. இந்த தாயை முதலில் நீ முழுமையாக ஏற்றுக்கொள். இந்த ஓம் சக்தி என்பவள் நம் வாழ்க்கைக்குள் புகுந்து நமக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ தெளிவாக புரிந்து கொள். என் பிள்ளைகள் நிறைய பேர், அம்மா எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது, என் மனக்கவலை, என் பிரச்சனைகள் எல்லாம் எப்போது தீர்ந்துவிடும் என்று, எனக்கு நீ நல்லது எப்பொழுது செய்வாய் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதிலிருந்து இன்று வரை உங்கள் வாழ்க்கையில் நடந்த விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும். உனக்கு எப்பொழுது என்னுடைய ஆசீர்வாதம் கிடைக்க வேண்டும் என்று விதி இருக்கின்றதோ அப்பொழுதுதானே அது கிடைக்க பெறுவாய். அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுப்பேன். நான் வந்திருக்கின்றேன் என்பதை நீ நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு. அதுதான் இன்று உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்திருக்கின்றது. நான் எப்பொழுது வருவேன், எந்த ரூபத்தில் வருவேன், உன் மனக்கவலை எல்லாம் தீர்த்து உனக்கானதை செய்து கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்பதை நினைத்து கொண்டு நீ மகிழ்ச்சி அடைந்துவிடு. அம்மாவுடைய அன்பு அத்தனை பெரியது. என்னை வணங்குகின்ற பிள்ளைகள் எல்லோரையும் நான் என்னுடைய குழந்தைகளாகத்தான் பார்க்கின்றேன். நீ தெரியாமல் செய்த தவறாகவே இருந்தாலும், தெரிந்து செய்த தவறாகவே இருந்தாலும் அதற்கு உனக்கு மன்னிப்பினை கொடுத்து உனக்கான நல்ல வாய்ப்பினை நான் உருவாக்கி கொடுப்பேன். தவறு செய்து விட்டாய் என்பதற்காக ஒரு நாளும் உன்னை நான் ஒதுக்கி விடுவது கிடையாது. நிச்சயமாக என் பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் அந்த தவறை நீ திருத்திக் கொண்டு நல்ல வாழ்க்கையை நோக்கி நீ பயணிக்க தொடங்கி விடுவாய். உன்னோடு சேர்ந்து இந்த தாயானவள் நானும் வந்து கொண்டே இருப்பேன். எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன். உனக்கான கஷ்டமான சூழ்நிலைகளும் உன்னை நான் தனியாக தவிக்க விட மாட்டேன். அம்மா உன்னோடு இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நிச்சயமாக செய்து கொடுப்பேன். என்னை நம்பி என் குழந்தை உன் வாழ்க்கையை நல்லபடியாக நகர்த்து. என் அன்பு தங்கமே, உனக்கு இந்த ஓம் சக்தி தாயானவளின் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்.